கைதி. ஓ, மன்சூர் அலிகான் தவிர மற்றவங்க எல்லாம் கைதியாக நடிக்கிறீங்கப்பா. லோகேஷ் முதல்ல அவரை தான் கமிட் பண்ணாராம். ஏதோ குதிரை மாதிரி கணிச்சிட்டாருன்னு சொல்லி கான்ட்ராக்டே க்ளோஸ் பண்ணிட்டாராம். என்னத்தை பண்ணுறது நாராயணா, ஒரு பாட்டு கூட பாட முடியல, ரைட்ஸ் கேட்குறானுங்க. சார்ஜர் போட்டேன் சார், ஃபுல்லாகிடும். நீங்கள் ரவுண்ட்ஸ் போய் வாங்க. ஐயோ, ஒரு ரூம் வேணும். கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க 2 பேருக்கும்? இல்லை. அப்போ ரூம் கொடுக்க முடியாது சார். ஏன் சார், பேச்சுலர்லாம் ரூம் கிடையாது சார். இங்கே ஃபேமிலியோட வரவங்களுக்கு தான் ரூமு. கொஞ்சம் அர்ஜென்டியா, ஏதாவது ரூம் இருந்தால் கொடு. ஒரே ஒரு ரூம் இருக்குது. ஏசி கிடையாது, ஃபேனு கிடையாது, கட்டிலுக்கு காலு கிடையாது. ஓகேவா? பெட் இருக்கா? அது மட்டும் ஏன் தனியாக இருக்குன்னு நான் தான் சார் எடுத்துன்னு போட்டு பத்துனுக்கிறேன். தரையில் பத்துக்கிறீங்களா? ஏதோ ஒன்று சாவி கொடியா. இந்தாங்க சாவி. ஐடி கார்டு கொடுங்க. ஐயோ, நான் போலீஸியா? அப்போ உங்ககிட்ட தான் சார் முதல்ல கேட்கணும். போன வாரம் பாலகிருஷ்ணா வந்து தங்கினாரு. அவரே ஐடி கார்டு கொடுத்து தான் சார் தங்கினாரு. யாரியா பாலகிருஷ்ணா? ஆயினா இந்த ட்ரெயினை கையில் நிறுத்துவார் அவர் தான் சார். ஐடி கார்டு கொடுத்தாரு, வாங்கிட்டு போய் மறந்துட்டாரு. கட்சியில் வேறு சேரணும்னு கூப்பிட்டுக்கிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் என் ஓனர் சும்மா விட மாட்டான் சார். யாரு ஓனர்? கூப்பிடு, நான் பேசுறேன். ஐனி ராம் நாயுடு. யாரியா அந்த ராமநாயுடு? ஏட்ஸ் மீ. பீடி வச்சுங்கிறா? இல்லை. பீடி இல்லை, ஒன்றும் இல்லை. நீ போட்டுக்கிற வெள்ளங்க வச்சிங்கண்ணே. வாழையா, சூப்பர். அவ்வளோதான், இந்தாங்க. இதுலேயும் பில்லை பண்ணும். ஓ, என்ன தப்புன்னு நைட்டு காப்பு போட்டு வச்சுன்னு வந்துக்கிறான். குழந்தை மூஞ்சியா நீ, ஆனால் தைரியசாலி. போலீஸ் முன்னாடியே 6 சூர்யா மாதிரி கழுத்தில் கட்சி பண்ண சுத்துற பத்தியா? வெட்டு பட்டிருக்கியா? பேண்டேட் போட்டிருக்க? ஹேண்டடா? ஆமா, கழுத்துல குத்துற அளவுக்கு எவன்கிட்ட சண்டை வச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. இவன் ஹைட்டுக்கெல்லாம் டெய்லி ஒன்று கூட்டின்னு வரான். பார்த்து போமா. அப்படின்னா தான் இருக்குது அந்த கருங்காட்டுக்கிட்ட. கல்யாணம் ஆனவங்க. என்ன சார் பண்ணுறது? ரூல் லவ். அப்படி இப்படி அவங்க வீட்டுக்கு எல்லாருமே வந்து போவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறான்? அந்த ரூமை காட்டு. நெஞ்சு நிமித்துறாப்லையே. நான் சொன்னேனே சார், ட்ரூ லவ். அவங்க ஹஸ்பண்ட் இல்லை. சரிங்க சார், இதான் சார் நீங்கள் தங்க போகிற ரூமு. எப்படிக்குது? நான் தான் சொன்னேன் சார், மெயின்டைன் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு. இப்போ ட்ரூ லவர் போனாங்கல்ல, அந்த ரூம் காலி ஆயிடுச்சு. நான் ரெடி பண்ணுறேன், அதுவரை இங்கே தங்குங்க. சரிங்களா? டீ காஃபி வேணா வெளியே போய் குடிச்சிட்டு வாங்க. எனக்கு வேணாங்க. இந்தாங்க உங்கள் செல்லு சார்ஜர் 10% ஏறிச்சு. அட்வான்ஸ் கேட்கலாமா? எப்படியும் போலீஸ்கிட்ட இருந்து வராது. ஹலோ சார், கணக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட். எங்க இருக்க? அவர் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சிருந்தாங்க சார். அவங்க கிட்ட இருந்து எப்படியோ சேவ் பண்ணி லோக்கல் ஸ்டேஷனில் ஆஜர் பண்ண போகிற வழியில் திரும்ப அதே ஆளுங்க எங்களை துரத்திட்டு இருந்தாங்க சார். இப்போ வேற வழி இல்லாமல் பள்ளிக்குண்டிலேருந்து குடியாத்தம்போர் ரோட்டில் ஒரு லாட்ஜில் சார்ஜ் போட்டு பேசிட்டே இருக்கேன் சார். சரி, நீ ஒன்று பண்ணு. உடனே அந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. அப்படியே நீ எங்கேயும் போகாம அக்யூஸ் உன் கண் பார்வையிலே வை. நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்றேன். அவங்க அங்க வருவாங்க. அவனை லோக்கல் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு வந்து சரி. ஓகே? ஓகே சார்.